பராசர ஜோதிட மணிமன்றத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்வ மணிமேகலையின் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம். தலைப்பு என்னன்னா, குருவினுடைய பார்வை 12 ராசிக்கும் லக்னத்திற்கும் சுப பார்வையா அசுப பார்வையா அப்படின்னு. குரு பார்வை என்றாலே, குருனாலே குரு பார்வை கோடி குற்றத்தை களையும்ன்றான். குற்றத்தை களைக்கக்கூடிய தன்மை குரு பார்வைக்கு உண்டு. இது 12 ராசி அப்படிங்கிறத விட இந்த 9 நவகோள்களுக்கும் இந்த தன்மை அதிகமாக உண்டு. குரு சேர்க்கையை விட, குரு சேர்க்கையில் கூட தன்னுடைய பலத்தை இழப்பார். ஆனால் குரு பார்வை பெறும் கிரகங்கள் உண்மையினாலே சுபத்துவத்தை அடைகிறது. நல்லவன்ல ஏதுங்க உங்களுக்கு நல்லது, அதாவது நல்லதுல ஏதுங்க ரொம்ப நல்லது ரொம்ப கெட்டதுங்கிறது. நல்லதுனாலே நல்லது தானே, சுபர்னாலே சுபர் தானே. சுபர் வீட்டில், குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு சுபத்துவம் அடையுது. இந்த குருவோடு சேரக்கூடிய கிரகங்கள் சுபத்துவம் அடையுது. இந்த குருவால் பார்க்கப்படுற இடமெல்லாம் குற்றங்கள் களையுது. அப்போ இந்த இடத்துல குருவினுடைய பார்வைக்கு குற்றம் என்று சொல்வதற்கு ஒரு சில மைல்நுட்டான விதிவிலக்குகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் உண்டு. எப்படின்னா, நம்ம இப்போ ராசிகளில் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, மேஷம் நட்பு வீடு இயல்பாகவே தன்னுடைய ஆட்சி வீட்டில் இருந்து குரு பார்க்கறது அருமையான ஒரு சுபத்துவத்தை தரும். இன்னும் 1-9 லக்னத்தில் இருந்து பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு பக்காவான ஒரு அமைப்பு. ஒரு குடும்பம், குழந்தை, குட்டி, தன்னுடைய பூர்வ புண்ணிய பலன், தன்னுடைய சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த மனிதராக வாழக்கூடிய பவர், இதெல்லாமே உண்டு. இப்போ ரிஷபராசியில் போய் குரு உட்கார்ந்து பார்க்குறாரு அப்படின்னா, இந்த குரு அது பகை வீடாக இருந்தாலும் குரு வட்டத்தில் தான், ஏன்னா குரு வளையத்தில் தான் இருந்து பார்க்குறாரு. அதனால அதுவும் சுபத்துவத்தை தான் தரும். மற்றபடி மிதுனமும் ஒரு மதிய நுட்பத்துக்கு, கம்யூனிகேஷனுக்கு குருவும் ஆதிபத்தியம் பெறாரு. குருவுடைய நட்சத்திரம் அதனால தான் அங்கே கொடுத்துருக்கான். கடகம் கேட்கவே வேணாம், உச்சம். சூரியன் வீடு கேட்கவே வேணாம், நட்பு வீடு. ரொம்ப டியரஸ்ட். 2 பேரும் சேர்ந்து தான் பல உயிர்களை, பல ஜீவராசிகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு. கன்னி தான் கொஞ்சம் பகை. கன்னி ராசியில் குரு உட்கார்ந்து பார்த்தாருன்னா அவ்வளவுக்கான சுபத்துவத்தை தரமாட்டா, ஒரு 50% எடுத்துக்கலாம். மற்றபடி துலாமும் ஓகே தான். விருட்சகமும் ஒரு 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 டேஞ்சரஸான ஒரு ஏரியாவாக இருந்தாலும் கூட அங்கே அமர்ந்து குருவாக இருக்கும் பொழுது நன்மைகளைத்தான் செய்கிறது. அப்போ இந்த கும்பத்தில் இருக்கும்போது ஒரு 50%. இப்போ இந்த நீச வீட்டுக்கு தான் வரணும், மகரத்துக்கு வரணும். அப்போ குரு பார்வையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில விதிவிலக்குகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மகரத்தில் நீசமாயிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. மகரத்தில் நீசமான குரு தன்னுடைய பலத்தை இழந்துருவார். நம்ம சொல்கிறோம், எனக்கு பேட்டரியில் சார்ஜ் இல்லை. இப்போ உலகத்தையே கைக்குள் வைத்திருக்கிறது செல்பேசி இல்லையா? இந்த இந்த செல்பேசி உலகத்தையே கைக்குள் வைத்து அனைத்தையுமே நம்ம தட்டுனோம்னா வந்துடுது. கூகுளில் போய் தட்டுனா அது வந்துடுது. அந்த இடத்த நம்ம உடனே பார்த்துடலாம். அது எங்கேயா இருந்தாலும், இமாச்சல பிரதேசமாக இருந்தாலும் சரி, ஆழ்கடலில் என்ன நடக்குதுங்கிறதா இருந்தாலும் சரி, அண்டர் கிரவுண்ட் சுரங்க தொழிலாக இருந்தாலும் சரி, நம்மளால் ஜென்மத்துக்கு நம்ம அங்கே அந்த ஏரியாக்கெலாம் போகக்கூட முடியாது. ஆனால் நம்ம இங்கேருந்து அந்த கைபேசியில் பார்த்துடலாம். ஆனால் அதுவே பேட்ரி இல்லை அப்படின்னா ஒன்றையுமே பார்க்க முடியாது, டிஸ்பிளே தவிர. அந்த மாதிரி அந்த குருவே தன்னுடைய சுபத்துவத்தை, தன்னுடைய வலிமையை இழந்து நிற்கும் பொழுது தன்னுடைய பார்வை பலம் இல்லாமல் போயிடும். அதை கவனிக்கணும். அப்போது நீசத்தில் மட்டும்தானா, நீசம்ட்டாலே பவர் போயிடுச்சு அப்படின்னா அப்படி இல்லை. இப்போ சனி கூட இணைஞ்சிருக்காரு அப்படிங்கும்போது அது ஒரு 50% அதனுடைய பவரை, நீச பங்கம் அடையும் பொழுது 50% அதனுடைய பார்வை பலப்படுத்துது. இன்னும் கொஞ்சம் செவ்வாய் கூட இருக்கும் பொழுது அது என்ன ஆகுது, மறுபடியும் 100% நீச பங்கமாகி 100% அதனுடைய வலுவை சிறப்பாக செய்கிறதுங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. சரி, இப்போ எல்லா பார்வையும்
குரு பார்வையில் 1:9 இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களுமே தன் பார்வை பலத்தை பெறுகிறதா அப்படின்னா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் உண்டு. என்னன்னா, குருவினுடைய 10 டிகிரி பார்வைக்கு விலகி இருக்குது ஒரு கிரகம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குரு ஒரு 6 டிகிரிக்குள்ளே இருக்கார். குரு ஒரு ராசியில் இப்போ உச்சத்திலேயே ஒரு 6 டிகிரிக்குள்ளே இருக்கார். ஆப்போசிட்டில் இருக்கிற கிரகம் ஒரு 27 டிகிரியை தாண்டிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது தன்னுடைய 10 பாகை, தன்னுடைய பார்வை, தன்னுடைய கண் பார்வையிலிருந்து விலகக்கூடிய கிரகங்கள் குரு பார்வை பெறுவதில்லை. எங்க ஆனானப்பட்ட செவ்வாய், சனி, இந்த ராகு கேதுகளே, அதாவது முழு பாவி அந்தஸ்து பெறக்கூடிய பாவ கிரகங்களே, தனக்கு கஷ்டம், தன்னை நோக்கி ஒரு ஆயுதம் வருது, தான் பாறையில் போய் முட்டை போகிறேன்னு தெரிஞ்சுமே போய் முட்டை வைக்கிற கிரகங்கள் இதுகெல்லாம் செவ்வாய், சனி, ராகு கேதுகள். அப்போது இதுகளைவே இந்த கிரகங்களைவே குரு பார்க்கும் பொழுது அது சுபத்துவம் அடையுது. செவ்வாய் சனிக்கு நடுவில் குரு நின்றுட்டாலும் அந்த தோஷங்கள் நிவர்த்தி. செவ்வாய் சனி கொழுக்க இருந்தாலும் குரு பார்வை பெறும்போது திருமணமும் நடைபெற்றுகிறது, குடும்பமும் அமைந்து விடுகிறது. இன்னைக்கு ஒரு குழுவில் செவ்வாய் சனி சேர்க்கையில் ஒரு ஜாதகம் போட்டிருந்தாங்க. குரு பார்வையில் கல்யாணம் ஆகி என் கூட பொண்டாட்டி வாழுமா வாழாதான்னு ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. அப்படி ஒரு ஜாதகம் போயிட்டுருக்கு. அப்போ குரு பார்வை பெறும்போது திருமணம் நடந்துருது. அதுக்கு மேலே அதோட பிரச்சனையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதை கட்டுக்குள்ளே வச்சிருக்குது, பிரிய விடாமல் வச்சிருக்குது இல்லையா? அப்போது அது அந்த கிரகங்கள் எந்த ஆதிபத்தியம் பெற்று அமர்கிறதோ அதை பார்க்கும் பொழுது அந்த ஆதிபத்தியத்தை பலப்படுத்துகிறது. இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. 6ஆம் இடத்தை பார்க்குதா, கடன் எவ்வளோ இருந்தாலும் தீர்க்கும். கடன் எவ்வளோ இருந்தாலும் வெளியே தெரியாமல் கொண்டு வரும். இவன் கடன் இவ்வளோ ஆயிடுச்சுங்கிறது வெளியவே தெரியாது. அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். அப்போ ஒரு பிரச்சனைகளை தராமல் வைக்காது, தர்றத வெளியே தெரியாம. நம்ம ராம் சொல்லியிருந்தார், குரு ஒரு குற்றத்தை நடக்க விடாமலாம் பண்ண மாட்டார். ஒரு குற்றத்தை மறைப்பார், வெளியே தெரியாம மறைக்கிறதுக்கு அவர் 100% ரகசியத்துக்கு 100% குரு ஒத்துழைப்பார். ஒரு மனுஷன் அவன் லாஸ் ஆயிட்டு இருக்கான் அப்படிங்கிறத வெளியவே காட்டாம கொண்டுட்டு போறது. எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் ஒரு 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 முதலாளித்துவம் படைத்தவர்கள், ஒரு ஊருக்குள்ள பெரிய மனுஷன், எவ்வளவு வறுமை எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் வெளியில பெரிய மனுஷனாவே தான் இருப்பாங்க. அந்த சபையில ஒண்ணுமே இல்லைனாலும் அந்த சபையில கூப்பிட்டு அவங்கள கௌரவப்படுத்துவாங்க. இது இந்த குரு தான். அதனாலதான் சொல்றாங்க, கெட்டாலும் மென்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தருமா. அந்த நிறம் மாறாது, அது குருவுக்கு தான் உண்டு. அப்போ செவ்வாயை குரு பார்த்துச்சு அப்படின்னா செவ்வாயினுடைய காரக குணங்கள் அபிவிருத்தி ஆகும். குருவை ராகு பார்க்குது அப்படின்ட்டா அவன் வாங்கி இருக்கிற கடன், அவனுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வெளியே தெரியாம கொண்டு போய் ஒரு நாளைக்கு இருக்கிற சொத்து பத்துக்களை வித்து கடன் கட்ட வைக்கும். இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை என்பது கூட, இப்ப சூரியன் குருவெல்லாம் சேர்ந்தது, குரு கேதுவெல்லாம் சேர்ந்ததுன்னா, குரு சூரியனா சேர்ந்ததுன்னா சிவராஜ யோகம்னா குருவினுடைய பார்வை, குருவினுடைய பலத்தை பிடுங்கி தன்னுடைய பவரால் பிரதிபலிப்பார் சூரியன். குரு கேது சேர்க்கை கேளைய யோகம்னு, பணம் பல வழிகளில் வரும் கடனாக. இந்த விஷயத்தையெல்லாம் அற்புதமாக கூட சேரக்கூடிய கிரகங்கள் அதனுடைய பவரை ஈர்த்து கொள்ளும். ஆனா குரு பார்வை பெறும் கிரகங்கள் முழுமையாக சுபத்துவத்தை பெறுகிறது. இப்ப சந்திரன்லாம் அது வளர்வரை சந்திரனாகலாம் இருந்ததுன்னா, குருச்சந்திர யோகம் என்பது ஒரு யான பலம். சுக்கிரன் எல்லாம் குரு பார்த்து ஒண்ணு வேண்டாம். சுக்கிரன் குரு வீட்டுல இருந்ததுன்னா அவனுக்கு கவர்ச்சிகரமான வீடும், லக்ஸரியான வாழ்க்கையும், அருமையான வண்டியும், தேர் போல சொல்லுவாங்க, வெள்ளை குதிரை வாகனமும் பாங்க, அப்படி ஒரு கிரம்யமான ஒரு வாகனங்கள் அமர்ந்து அவன் அதில் பயணிப்பான்ங்கிறதெல்லாம் சுக்கிரன் குரு வீட்டில் இருந்ததுன்னா அற்புதமான ஒரு அமைப்பு. அதெல்லாம் இப்போ குரு வீட்டில் இருக்கிற கிரகத்துக்கே அந்த வேல்யூன்னா குருவுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கும். அப்போ குருவினுடைய பார்வை குற்றங்கள் அகற்றப்படுகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை.
ஆனால் அந்த குருவினுடைய பார்வை டிகிரிக்குள்ள அந்த கிரகம் ஆப்போசிட்ல இருக்குதாங்கிறது தான் கேள்வி. இந்த 159 குரு பார்க்குது அப்படின்னா அந்த 159 இருக்கிற கிரகம் அது உட்கார்ந்த டிகிரிக்குள்ள உட்கார்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக சுபத்துவத்தை பெறும். அந்த டிகிரியை தாண்டி இருக்கும்போது அதனுடைய பார்வை பெறுவதில்லை. என்னங்க குரு பார்க்குதுங்கிறீங்க, அதை பார்க்குதுங்கிறீங்க, ஆனால் ஒன்னையும் காணும் அப்படிமா. அவன் டிகிரியை பார்த்தோம்னா அது விலகி நிற்கும். அதே மாதிரி குரு வலிமை குன்றி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும். அஸ்தங்கம் ஆயிட்டா, நீசத்துக்கு சொல்லிட்டேன், அஸ்தங்கம் ஆயிட்டா குரு அந்த இப்போ 1 டிகிரியில் 3 டிகிரிக்குள்ள அஸ்தங்கம் பெற்றுட்டாரு, 3 டிகிரி தாண்டிட்டா கூட பிரச்சனை இல்லை, 3 டிகிரிக்குள்ள அஸ்தங்கம் ஆயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாலும் அந்த பார்வை வீணே. அஸ்தங்கம் பெற்ற குரு பார்க்காது. இதில் வக்ர குரு கூட இதுக்கு இந்த அஸ்தங்கத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த இடத்துல வக்கரத்துக்கு கூட அருமையான ஒரு பலன். வக்ர கிரகம் என்பது ஒரு மாறுபட்ட கோணத்தில் ஒரு முரண்பாடான கருத்துக்களோடு டெவலப் பண்ணும், மாறுபட்ட கருத்துக்களோடு பண்ணும். ஒரு இப்படிதான் அப்படின்னா அதை திருப்பி போட்டு வேற மாதிரி, அது அந்த ஒரு கெப்பாசிட்டி வக்ர கிரகத்துக்கு உண்டு. இப்படியும் கூட டெவலப் ஆகலாம் அப்படிங்கிறத காட்டும். இப்படித்தான் டெவலப் ஆகணுங்கிறது குரு கெட்டு போகாம பார்க்கறது, குரு வக்கரமாய் பார்க்கறது. இப்படியும் டெவலப் ஆகலாம் அப்படிங்கிறது குரு வக்கரத்தில் வர்றது. இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் உணர்ந்த குரு பகவானுடைய ஒரு தத்துவார்த்தங்கள், ராசிமானங்கள், அஸ்தங்கம், நீசம், வக்கரம் எல்லாம் எடுத்துட்டேன். டிகிரி 10 டிகிரிக்குள்ளங்கிறதையும் எடுத்துட்டேன். இது ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. நன்றி, வாழ்த்துக்கள், விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது. இதற்கு பதில் கூறிய அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.